KIN is the name of our product. KIN means know your neighborhood. And the product that I'm going to launch. I'd like to introduce my management team. This is Hari, he's head of sales and marketing. That's Shankar, he's head of revenue. Manu, who's my CTO. Karthik, who's my head of ideation. And Preeta, who's heading the content management in the organization. So, நிறைய ஆப் இன்னைக்கு இந்த உலகத்தில் நிறைய இருக்கு. ஆல்மோஸ்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா you have 3,000 apps or something like that in both Apple and in Google Store, Play Stores. So this app that we are actually trying to introduce is very different from the rest of them. So in can you switch on the yeah. Okay, so ஏன் இந்த ஆப் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தட் வி ஹேவ் அண்ட் என்ன பிரச்சனையை வந்து இந்த ஆப் வந்து சால்வ் பண்ண போகுதுன்றது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ 1990s குளோபலைசேஷன் நடந்தது. பட் ஆஃப்டர் குளோபலைசேஷன் எல்லாருக்குமே வந்து வெளிநாட்டில் என்ன நடக்குது, அமெரிக்காவில் என்ன நடக்குது, லண்டனில் என்ன நடக்குது, இல்லை சிங்கப்பூரில் என்ன நடக்குது, அந்த மாதிரி நம்ம எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ்ஸும் நிறைய மாறிட்டே இருக்குது. அதுக்கேற்றத்தில் வந்து technologies also have supported us to actually understand and virtually participate in everything. Today, we actually have more than 1 billion smartphone users in India, and internet and data is actually very, very high. So you have a very high level of global communication that's actually happening. In this era, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து ஒரு குளோபலைசேஷன் இருக்கிறப்போ நமக்கு வந்து எல்லாருக்குமே வெளிநாடு விஷயம் தெரியணுன்றதுக்காக mainstream media that you actually have and popular media that you have is more focused on வெளிநாட்டில் என்ன நடக்குது அதை தான் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நிறைய. ஸோ அது வந்து it could actually be international, national or state level information that they are actually looking to do. It covers news, events and entertainment. So we know every football match that's actually happening in a Western world or something that's happening in Africa and so on. But what happens is that if you really think about it, we spend about 60% of our time at home in our own neighborhoods. So அங்க இருக்கிறப்போ உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றது வந்து நமக்கு தெரியாமே போயிடுது. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ எங்கேயும் போகிறப்போ யூ ஆக்சுவலி சே ஐயோ எனக்கு ஐ விஷ் ஐ நியூ திஸ் ஈவெண்ட் வாஸ் ஹேப்பனிங், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு தெரியுதுன்னா கண்டிப்பாக நான் அதை அட்டென்ட் பண்ணிட்டு யோசிச்சுருப்பீங்க. இல்லை வந்து அந்த அந்த இடத்துக்கு போக முடியல, அது முடிஞ்ச அப்புறமா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றது நமக்கு சூழ்நிலை காரணமாக நம்மளால போக முடியாமல் இருந்திருக்கிறோம். இப்போ what is actually covering our local neighborhoods in Patna? You have local tabloids that are actually there, and you also have social media groups, Facebook, WhatsApp, and many kuti groups such as these avenues will give us access. ஓரளவுக்கு நமக்கு தெரிய வருது என்னெல்லாம் நடக்குது நம்ம சுற்றி அப்படின்னு. ஆனால் வந்து தேர் நாட் ரியல் டைம். ஏன்னா பேப்பர்லாம் வந்து லேட்டாக தான் வரும், டிஜிட்டலாக வருது இல்லை, இட்ஸ் நாட் ஃபுல்லி டிஜிட்டல் அண்ட் தே ஹேவ் ஒன்லி லிமிடெட் ப்ரெசன்ஸ். சில ஏரியா தான் கவர் பண்ணுறாங்க, சில ஏரியா கவர் பண்ணுறது கிடையாது. அண்ட் பீப்புள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புக் எடுத்து பேப்பர் படிக்கிறது ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. அதனால தான் அவங்களோட மீடியா ஹவுசஸும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஜிட்டல் மீடியாவுக்கு வந்து நிறைய ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் மக்கள் வந்து they are actually trying to understand that when we are spending so much time in our neighborhood, how do we actually get and integrate முன்னாடி இருந்த அந்த human interactions between people and how we actually work together and so on is slowly reducing. So this app is actually trying to address that problem. அதனால தான் இந்த சொல்யூஷன் இருக்கு. So KIN அப்படின்றது வந்து it's a user friendly hyperlocal platform designed particularly for neighborhoods. This is the only platform where you can have television, print and social media, everything for one local area. That is, if you have a T-Nagar area, T-Nagar ku ஒரு television channel, T-Nagar ku ஒரு print, T-Nagar ku ஒரு social media. இது எல்லாமே வந்து உங்களோட மொபைல் ஃபோன்ல இருக்கும். What we have done is Chennai வந்து we split it into 14 zones that are there, and each of the 14 zones will actually help people to connect with each other. ஸோ டிநகரில் நான் என்ன காண்பேன், டிநகரில் அங்கே நடக்கிற சபா ஈவெண்ட்ஸ் ஆர் கோயில் ஆர் சர்ச்சோட ஸ்பிரிச்சுவல் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அங்கே நடந்துட்டு இருக்கிற ஃபுட்பால் மேட்ச் ஆர் கிளப்ல நடந்துட்டு இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ், லோக்கல் கபடி மேட்ச் அதெல்லாம் காமிப்போம். இந்த ஃபுட்டேஜை கவர் பண்ணுறதுக்கு இந்த நியூஸ் என்ன நடக்குது, ஒரு மேலா நடக்கும் போது ஆர் சம்திங் எல்ஸ் இஸ் தேர், we actually show it live and we try and actually bring people to this particular space. இந்த ஒரு
இந்த ஒரு ப்ராடக்ட்னால வாட் இஸ் த செல்லிங் பாயிண்ட்ஸ் தட் வி ஆக்சுவலி ஹேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மெயின்லி ஃபார் டேலண்ட்ஸ். இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து டேலண்ட்ஸ், நீங்கள் ஒரு பெரிய சிங்கராக இருக்கலாம், இல்லைன்னா பெரிய டான்ஸராக இருக்கலாம், இல்லை ஃபுட்பால் பிளேயராக இருக்கலாம். ஆனால் வந்து உங்களை சுற்றி இருக்கிற உங்களோட 2-3 தெருவில் இருக்கிறவங்களுக்கே வந்து உங்களை பற்றி நிறைய தெரியாது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட லோக்கல் சேனல்ஸில், லோக்கல் ஏரியாவில், ஹைப்பர் லோக்கல் கம்யூனிட்டியில் நீங்கள் வந்து பெரிய ஆள் ஆகிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து அந்த அந்த ஏரியாவில் இருக்கிற குட்டி குட்டி கடைகள், ஸ்மால் பிஸ்னஸ் ஷாப்ஸ் தட் இப்போ அவங்க வந்து தே ஆர் ஆக்சுவலி ட்ரைங் டு கெட் சம் எலிமெண்ட்ஸ், அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு லோக்கல் துணி கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஷர்ட்டோ சாரீஸோ விற்கிறாங்க. புது ஸ்டாக் வந்துருக்குன்னா they don't know how to go and sell it, they don't know how to compete in the digital world. இன்னைக்கு நிறைய எல்லாரும் ஆன்லைன் போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த ஹோம் ஆண்டர்பிரனர்ஸ்க்கும் சரி, ஃபார் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் சரி, we want to try and create a platform both for இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பிக் பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய கடைகள்லாம் முன்னாடி வந்து டி நகரில் மட்டும் இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்டோர் இருக்கும். Now they all branching out to ஓஎம்ஆர்ல ஈசிஆர்ல ஒரு பிரான்ச், அண்ணா நகர்ல ஒரு பிரான்ச், வெளச்சேரியில் ஒரு பிரான்ச். அந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் சரி, துணிக்கடையாக இருந்தாலும் சரி, டிஜிட்டல் இந்த வீட்டு சாமான் வாங்குற ரிலையன்ஸ் மாதிரி இருக்கிற ஹோம் அப்ளையன்ஸ்னாலும் சரி, அந்த மாதிரி பிரான்ச் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு ஏரியாலையும் ஒரு ஒரு சேலஞ்ச் இருக்கும். How do they actually try and customize their offerings to that particular area? That is what this app is about. Next slide please. இந்த ஆப்ல வந்து நாங்கள் முக்கியமாக 3 ஃபீச்சர்ஸ் எடுத்து வரோம். அந்த 3 கீ ஹைலைட்ஸ், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. கீ ஹைலைட்ஸ் பற்றி மட்டும் சொல்லிடுறேன். லைவ் அப்படின்றது வந்து லோக்கல் லைவ் அப்படின்றது நம்மளோட சேனலில் மட்டும்தான் இருக்கு. இதில் நெய்பர்ஹுட்ல நடக்கிற எந்த விஷயத்தை வேணும்னாலும் நம்ம வந்து ஆப்பில் வந்து லைவாக டெலிகாஸ்ட் பண்ணலாம். உங்கள் பசங்க வந்து ஸ்கூலில் வந்து ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களோ, கார்ப்பரேட் ஃபங்க்ஷன்ஸ் இருந்ததுனாலோ, இல்லைன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் டேஸ் அந்த மாதிரி இருந்ததுனாலோ, எல்லாமே வந்து நம்ம வந்து லைவாக கவர் பண்ணுறோம். ஸோ சென்னையில் இருக்கிற அந்த 14 zonesலையும் we are actually making partnerships with those schools, colleges, clubs, and we are trying to actually show things like. And இந்த பிளாட்ஃபார்ம் எஸ்டாப்ளிஷ் ஆக இது இன்னும் வந்து நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் இல்லைன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் வேற ஊரில் இருக்கலாம், அவங்க எல்லாருமே பார்க்குற மாதிரி we actually try to build it. அதே மாதிரி this is actually both user and publisher generated content. இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா நியூஸ் வர்றது வந்து கரெக்டாக தப்பா அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபார்வர்ட் வருது, அது உண்மையிலேயே தப்பா அப்படின்றது தெரியல. ஸோ நம்மளோட இதில் வந்து பப்ளிஷர் ஜெனரேட்டட் கண்டென்ட், அதாவது உங்களை மாதிரி மீடியா ஹவுசஸ் வெரிஃபைட் கண்டென்ட் போடுறதும் சரி, ஸோ சோஷியல் மீடியா ஆஸ்பெக்ட்ஸில் யூசர் ஜெனரேட்டட் கண்டென்ட்டும் ரெண்டுமே உள்ளடங்கி இருக்கிறது இல்லை. கடைசியாக மெயினாக வந்து இந்த என்டையர் எலிமெண்ட் இஸ் ஆக்சுவலி ட்ரிவன் டுவர்ட்ஸ் கிரியேட்டிங் தட் லோக்கல் ஹைப்பர் லோக்கல் எக்கானமி. So how is it that we are able to actually sustain and so on, particularly for the small businesses that are there? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பெரிய பெரிய கடைகள் வர வர வந்து பிசினஸஸ் வர வர சின்னதாக செஞ்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பிசினஸ் மூடிட்டு போறாங்க. அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் பிளேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு டேலண்ட்க்கு ஒரு மார்க்கெட் பிளேஸ் கிரியேட் பண்ணுறது, ஒரு இன்னைக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 500,000 இல்லைன்னா 10 lakh அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருந்தால் தான் வந்து அவங்களால இது பண்ண முடியுது. ஆனால் உங்களோட ஏரியாவில் உங்களோட தெருவுக்குள்ள ஒரு நாளைக்கு ஒரு 10,000 பேர் உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும்னா கூட நீங்கள் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சராக இம்பாக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான். இந்த மார்க்கெட் பிளேஸ்ன்றது அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து சமமான வாய்ப்பு கிடைச்சு அவங்க வந்து எப்படி முன்னேறலாம்ன்றதுக்காக தான் we actually got this the marketplace concept. The next slide, I don't think நீங்கள் அங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அங்கே டெமோ வெர்ஷன் ஒன்று வச்சிருக்கிறோம். ஸோ யூ கேன் இந்த இது ப்ரெஸ் மீட் முடிஞ்ச அப்புறமா you can please come and actually feel free to use this application. This is a free app that we actually have. Okay, இது வந்து இன்னைக்கு today it's available in both App Store and Play Store. After tonight, like we'll actually make it completely available to everyone. So உங்களால் வந்து you can actually see அதில் வந்து they'll tell you how to choose. அண்ணா நகர் ஒரு ஏரியா எப்படி இருக்கு, தாம்பரம் எப்படி இருக்கு, வெளச்சேரி எப்படி இருக்குன்னு. ஸோ you can try and see how to actually use it. இந்த என்டையர் எலிமெண்ட்ல ஒரு 3-4 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நோட்டிசஸ் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறோம். அதாவது வந்து தட் இஸ் ஆக்சுவலி பிளாக்ஸ் that we have. சின்ன ஷார்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் ஸ்கிரிப்ட்ஸ் ஆஃப்
things that are happening in the neighborhood. It could be about civic news that's actually there, road lane, traffic and or what to actually expect, or even any calamities that you have, how do you actually tackle it. It will be typically what, like mainstream media publishes, but on a lighter note that you'll actually have. It will also cover personalities. ஒரு ஏரியால இருக்கிற செலிபிரிட்டிஸ்னு சொல்ல மாட்டேன், அந்த கீ பீப்புள் அவங்களோட லைஃப்ல ஒரு சின்னதுல எப்படி அவங்க சர்வ் பண்றாங்க, கீ பர்சனாலிட்டிஸ், கீ பீப்புள், ஏரியா கடைகள் எல்லாமே இதெல்லாம் உள்ளடங்கி இருக்கும். அதுக்கப்புறம் லைவ் வீடியோஸ் ஏற்கனவே சொன்னேன், நீங்க லைவா தான் பார்க்கணும்னு இல்லை. வி ஆல்சோ ஹேவ் அ ஆன் டிமாண்ட் ஃபெசிலிட்டி. இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனை அந்த டைம்ல நான் ரன் பண்றப்போ உங்களால பார்க்க முடியல, ஒரு டிபேட் ஷோ நடக்குது அந்த மாதிரினா யூ வில் பி ஏபிள் டு வாட்ச் இட் லேட்டர். இந்த லோக்கல் எக்கானமிஸ் ப்ரொமோட் பண்றதுக்கு நாங்கள் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸோடலாம் டைப் வச்சிருக்கோம். ஸோ ஐ திங்க் வென்ஸ்டேஸ், தர்ஸ்டேஸ் டிபெண்டிங் ஆன் லைக் அவங்களோட அவைலபிலிட்டி பொறுத்து ஒரு ஏரியாலையும் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு ஸ்டாண்டப் காமெடியன், அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு சிங்கர், அந்த மாதிரி கூட்டிட்டு we try and actually make a show so that அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் மக்கள் வருவாங்க, அது ஒரு ஹேபிட்டாகவும் இருக்கும். கின் ஆப்லையும் பார்த்துக்கலாம். அவங்களால அந்த வாரம் போக முடியல அப்படின்னா they can actually look at it from our own app. கிளிப்ஸ் அப்படின்றது ரீல்ஸ் மாதிரி. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு ரீல்ஸ் ஷார்ட்ஸ் அப்படின்றது தெரியும், ஏன்னா எல்லாருமே இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த எலிமெண்ட்லேருந்து வர்றது தான் கிளிப்ஸ். அதே மாதிரி இது ஹைப்பர் லோக்கல் ஏரியா கிளிப்ஸ். ஸோ உங்கள் ஏரியாவில் இருக்கிற பசங்க இது மெயின்லி டார்கெட்டட் ஃபார் யங்கர் ஜெனரேஷன் பீப்புள், அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் எப்பவுமே இப்போ 60 செகண்ட்ஸ் சொல்கிறோம், பட் ஆனால் கிட்டத்தட்ட 6 to 10 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அவங்க அதுக்கு மேலே பிடிக்கலன்னா ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த கேட்டகரிக்காக இந்த மாதிரி ஒரு கிளிப்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வச்சிருக்கோம். So please feel free to read or try and see if you can actually get to see the demo that you have there. This slide that I'm actually showing here particularly talks about either use பண்ணா மக்களுக்கு என்ன கிடைக்கும், இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு என்ன கிடைக்கும், லோக்கல் பிசினஸஸ்க்கு என்ன கிடைக்கும், பிக் பிராண்ட்ஸ்க்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு யூசர்ஸ்க்கு இட்ஸ் ஆக்சஸ் டு த நெய்பர்ஹுட். என்னை சுற்றி என்ன நடக்குது, நான் எப்படி என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், எப்படி ஹவு கேன் ஐ என்டர்டெயின் மை செல்ஃப், தட் இஸ் வாட் தி யூசர்ஸ் வுட் ஆக்சுவலி கெட். இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கேட்டர் டு த என்டையர் டயஸ்போரா ஆர் தேர் கேட்டரிங் டு த ஹோல் வேர்ல்ட் ஆர் த கண்ட்ரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு 8 crore பீப்புளில் தே ஒன்லி ஹேவ் 100,000 ஃபாலோவர்ஸ் ஆஃப் 500,000 followers, 500,000 people. இப்போ ஒரு ஏரியாவில் இருக்கணும்னு இருக்கிறதுனால அவங்களோட இம்பாக்ட், டைம் டு மார்க்கெட் இஸ் ஆக்சுவலி வெரி லெஸ் அண்ட் அவங்களோட இம்பாக்ட் இஸ் ஆக்சுவலி வெரி ஹை. ஐ ஆல்சோ ஹேவ் லோக்கல் பிஸ்னஸஸ். அஸ் ஐ செட், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியாத இது ஒரு அன்டாப்ட் ஏரியா. இன்னைக்கு இருக்கிற கடைகள் யாருக்குமே அட்வர்டைசிங் கிடையாது. மீதி போனால் பேம்ப்ளெட் போடுவாங்க, அது போய் சேருதான்னு தெரியாது. அவங்களுக்கும் இந்த போடுறதுனால வர மக்களுக்கு அவங்களோட பிஸ்னஸ் பற்றியோ அவங்களோட சர்வீசஸ் பற்றியோ சொல்றதுக்கு இட்ஸ் வெரி ஈஸி. அண்ட் பிராண்ட் ரீகால் ஐ ஆல்ரெடி மென்ஷன் ஹியர், all of them would be able to actually do that. Few things that I want to actually talk about before I actually move to the next section. It is about எங்களோட growth plans. நாங்கள் அண்ணா நகர் மார்க்கெட்ல ஆகஸ்ட் செப்டம்பர்ல we actually did a test run ஒன்று பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் ரன் பண்றப்போ we had 10,000 downloads that were there. ஒரு தடவையும் நாங்கள் டென்னிஸ் பேட்மிண்டன் மேட்ச் லைவ் பண்ணப்போ ஒரு ஃபெசிலிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வியூவர்ஷிப் இருந்தது. லைவ் வியூவர்ஷிப்னு பார்த்தீங்கன்னா I had over 1,200 people watching a sports event live. அதுக்கப்புறம் திருவிழான்னு ஒரு ஈவெண்ட் ஒன்று கவர் பண்ணியிருந்தோம். அந்த லோக்கல் ஏரியாஸ்ல என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நிறைய சைக்கிளிங் ஈவெண்ட்ஸ், சர்ஃப்ஸ் நிறைய கவர் பண்ணோம். ஒரு இதுலையும் பார்த்தீங்கன்னா on an average we were able to get 1,000 plus like people viewing it online. So that confidence எங்களோட டெஸ்ட் மார்க்கெட் பண்ணதுனால we are now very confident that we'll be able to move forward with this. இன்னைக்கு லான்ச் பண்ணி முடிச்சுட்டு first 3 monthsல we are actually looking to target 10 lakh downloads in Chennai. அதுக்கப்புறம் ஸ்லோவா அதை படிப்படியா எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு இருக்கு.
by end of 1 year, 4 quarters, I will actually have, or our target is 50 lakh people to be using this app. இன்னைக்கு நீங்க எப்படி வந்து சாப்பாடு வேணும்னா வந்து எப்படி எடுத்து ஸ்விக்கி அந்த மாதிரி நீங்க தேடுவீங்களோ, உங்க ஏரியால என்ன நடக்குதுன்னு தெரியணும்னா இந்த ஆப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சப்போஸ் உங்களுக்கு தெரிய முடியல அப்படின்னா யூ ஷுட் பி ஏபிள் டு வாட்ச் இட் லைவ் as well. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஈஸ் அண்ட் கம்ஃபர்ட் கொடுக்க முடியுமோ அது கொடுக்கலான்னு இருக்கோம். 6 months கழிச்சு எங்களோட growth plans வந்து சென்னை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண அப்புறமா we want to expand into other satellite cities in Tamil Nadu. That is மதுரை, சேலம், கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, அந்த 6 சிட்டிஸ்க்கும் நம்ம போயிடுவோம். 1 yearல வந்து depending on how we are and what we are actually trying to, how much we expand, எங்களோட next targets would actually be the rest of South India. That is Karnataka and Karnataka, Kerala and AP Telangana. So that is what we're actually looking to do. So I think that's a very quick brief